الله أكبر الله أكبر. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفسه. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن خير الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. قال الله تبارك وتعالى في القرآن المجيد: كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر. وفي موضع آخر: ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين. وفي موضع آخر: يا أيها الرسول بلغ ما أنزل إليك من ربك. وقال النبي صلى الله عليه وسلم: بلغوا عني ولو آية. எல்லா புகழும் எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ்விற்கே உரியது. சாந்தியும் சமாதானமும் அல்லாஹ்வின் கடைசி தூதரான முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சத்தியமிக்க சஹாபாக்கள் மீதும், தபஈன்கள் மீதும், தபு தபஈன்கள் மீதும், என் மீதும் உங்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குத்பை ஹாஜாக்கு பிறகு உங்களுக்கு முன்னால் குர்ஆனுடைய பல வசனங்களும் ஹதீஸும் ஓதப்பட்ட, மேலும் நாம் குறிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு செயல்பாடு, மேலும் இந்த ஒரு செயல்பாடு நம்முடைய வாழ்வின் எல்லா விதமான நேரங்களிலும் எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் ஒரு இஸ்லாமியனாக இருந்தால் அந்த ஒரு வேலை, அந்த ஒரு செயல்பாடு நம் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது. உலமாக்கள் இந்த செயல்பாட்டிற்கு பல்வேறு கருத்துக்களை கூறுகிறார். ஆனால் ஒரு முஸ்லிமாக இருந்தால் அவன் மீது கட்டாயமாக்கப்படக்கூடிய செயல்பாடுகளில் ஒன்று இந்த தாவா பணி. இந்த தாவா பணி என்பது இஸ்லாத்தை தவிர்த்து ஏதாவது ஒரு புதிய செயல்பாடாக இருக்கும் என்று பல முஸ்லிம்கள் இதை கருத்தில் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால்
இஸ்லாமிய மார்க்கம் கூறுவதோ, ஒரு முஸ்லிமாக இருந்தால், ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை ஓதக்கூடியவராக இருந்தால் அவர் மீது கடமையாக்கப்படுகிறது, எந்த கலிமாவை அவர் ஓதினாரோ அந்த கலிமாவை அவர் மக்களிடத்திலே எடுத்து வைக்க வேண்டும், அதை பிரச்சாரப்படுத்த வேண்டும் என்ற இந்த கடமை ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அல்லாஹ் செலுத்தியிருக்கிறார். ஏனென்றால் இந்த ஒரு கடமையை நாம் செய்யாமல் வாழ்ந்தால், இந்த ஒரு செயல்பாட்டை நாம் செய்யாமல் வாழ்ந்தால் அல்லாஹ்விடத்திலே ஒரு சிறந்த முஸ்லிமாக நம்மால் மாறவே முடியாது. ஒரு சிறந்த முஸ்லிமாக மாற வேண்டும், ஒரு சிறந்த முஸ்லிமாக அல்லாஹ்விடத்திலே நாம் இருக்க வேண்டும் என்றால் அந்த ஒவ்வொரு முஸ்லிமும் அவன் ஓதக்கூடிய அந்த கலிமாவை மற்றவர்களிடத்திலே எடுத்து வைக்க வேண்டும். அதைத்தான் திருக்குர்ஆன் கூறுகின்றது. குந்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், மனிதர்களில் தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்தில் மிகச் சிறந்த சமுதாயம் நீங்கள் தான். தஅமுரூன பில் மஅரூஃப், நீங்கள் நற்காரியங்களை ஏவுகிறீர்கள். வதன்ஹவுன அனில் முன்கர், தீய காரியங்களில் இருந்து மக்களையும் உங்களையும் நீங்கள் தடுக்கிறீர்கள். இந்த காரியங்களை யார் செய்கிறார்கள்? எப்படிப்பட்ட மனிதர்கள் செய்கிறார்கள்? எப்படிப்பட்டவர்கள் சிறந்தவர்கள்? துமினூன பில்லாஹ், இந்த எல்லா காரியங்களையும் செய்யக்கூடியவர்கள் யார் என்றால், யார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையை கொண்டு வருகிறார்களோ அவர்களுடைய செயல்பாடுதான் தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர், நற்காரியங்களின் பக்கம் ஏவுவதும் தீய காரியங்களில் இருந்து தடுப்பதும். இந்த இரண்டு செயல்பாடுகளையும் செய்யக்கூடியவன் யார் என்றால், யாருடைய உள்ளத்தில் ஈமான் நம்பிக்கை உள்ளதோ அவனுடைய வேலை என்று திருக்குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாருடைய உள்ளத்தில் ஈமான் உள்ளதோ, யாருடைய உள்ளத்தில் நம்பிக்கை உள்ளதோ அவருடைய உள்ளம் மட்டும்தான் இந்த இரண்டு காரியங்களை செய்வதற்காக ஒரு மனிதனை தூண்டும். யாருடைய உள்ளத்திலே ஈமான் இல்லையோ, யாருடைய உள்ளத்திலே நம்பிக்கை இல்லையோ, அவருடைய நம்பிக்கையில் அவர் பலவீனமாக இருக்கிறார்களோ, ஒருபோதும் அவருடைய உள்ளம், அவருடைய கல்ப் இந்த பணியின் பக்கம் அவரை தூண்டார். சொல்ல போனால் யாருடைய உள்ளம் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பதில் இருந்தும் மக்களை தீய வழியில் இருந்து தடுப்பதில் இருந்தும் அவரை தூண்டவில்லையோ, அவர் தன்னுடைய நம்பிக்கையை பற்றி ஒரு முறை தனக்குத்தானே அவர் விசாரித்துக் கொள்ள வேண்டும். மேலும் இன்று பல இஸ்லாமியர்கள், இந்த உலகத்திலே 56 இஸ்லாமிய நாடுகள் உள்ளது. மேலும் இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கையை பார்த்தால் பல கோடிக்கணக்கில் உள்ள, இந்த இந்திய நாட்டில் பார்த்தாலும் கூட பல கோடிக்கணக்கில் இஸ்லாமியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் இவற்றிலே சிலர் மட்டும்தான் இந்த கடமையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கடமை என்பது இந்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இஸ்லாமியனின் மீதும் கடமையாக்கப்பட்ட ஒரு கடமை. இதை செய்யாமல் ஒருவர் மறைந்து விட்டால், அவருக்கு மரணம் வந்து விட்டால், நிச்சயமாக அல்லாஹ் அவரிடத்திலே இந்த கடமையை பற்றி கேட்பான். எப்படி, ஏன் கேட்பான்? அல்லாஹ் திருக்குர்ஆனிலே கூறுகின்றான், யா அய்யுஹர் ரசூலு பல்லிக் மா உன்சில இலைக், தூதரே உமக்கு நாம் எதை இறக்கினோமோ அதை அனைத்தையும் நீங்கள் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் என்ற கட்டளை அல்லாஹுடைய தூதருக்கு வந்தது. அல்லாஹுடைய தூதருக்கு இறங்கிய முதலாவது வஹி, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக். இந்த வஹியிலிருந்து, இந்த செய்தியிலிருந்து அல்லாஹுடைய தூதருக்கு கடைசியாக இறங்கிய வசனம், வத்தகூ யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், சூரத்துல் பக்ராவுடைய வசனமாகிய கடைசி வசனம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இதுவரைக்கும் நீங்கள்
உங்களுடைய சமுதாயம் நான் படைத்த மக்களிடத்தில், நான் படைத்த மனிதர்களிடத்தில் தூதரே அதை நீங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இதுதான் உங்களுடைய முதல் கடமை. சரி, அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் இந்த காரியத்தை செய்யவில்லை என்றால், இந்த பணியை மேற்கொள்ளவில்லை என்றால் என்ன நடந்திருக்கும்? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய தூதரே, எதை நாம் உங்களுக்கு வழங்கினோமோ அதை நீங்கள் பரப்பவில்லை என்றால் அல்லாஹ் உங்களிடத்திலே நிச்சயமாக கேள்விகளை கேட்பான். அல்லாஹ்வின் நல்லடியார்கள், எந்த ரசூலுக்கு இந்த திருக்குர்ஆன் இந்த செய்தியை கொடுத்ததோ, இந்த கட்டளையை கொடுத்ததோ, உலமாக்கள் இந்த வசனத்தை வைத்துக் கொண்டு கூறுகிறார்கள், தூதருக்கும் இதே கட்டளைதான், தூதரை பின்பற்றக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் இதே கட்டளைதான். யாரிடத்திலே திருக்குர்ஆன் வந்துள்ளதோ, யார் திருக்குர்ஆனின் மீது நம்பிக்கையை கொண்டுள்ளார்களோ நிச்சயமாக அவர் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது. அவர் இந்த தஅவா பணியை, இந்த குர்ஆனுடைய செய்தியை மக்களிடத்திலே பரப்ப வேண்டும். மேலும் இன்று நாம் நம்முடைய இஸ்லாமிய குடும்பங்களிடத்தில் சென்று கேட்டால், இஸ்லாமியர்களுடைய நிலைமையை பார்த்தால், அல்ஹம்துலில்லாஹ் சில மக்கள் ஆர்வத்தோடு முதலில் ஆர்வத்தோடு வந்து தாவா பணியில் கலந்து கொள்கிறார்கள். ஆனால் தாவா பணியில் வந்து கலந்து கொண்டு அவர்கள் தாவா பிரச்சாரத்தை செய்யக்கூடிய நேரத்தில் ஷைத்தான் அவர்களுடைய உள்ளத்தில் சங்கடத்தை ஏற்படுத்துகிறார். அவர்களிடத்திலே கேட்கப்பட்டால் வெட்கமாக உள்ளது, சங்கடமாக உள்ளது. அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அல்லாஹ் கூறக்கூடிய இந்த வார்த்தையை கேட்டுக்கொள்ளுங்கள். வமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹ். அல்லாஹ்வின் பக்கம் யார் அழைக்கிறாரோ அவரை விட, அவர் பேசக்கூடிய அந்த வார்த்தையை விட, அவர் செய்யக்கூடிய அந்த வேலையை விட சிறந்த வேலை எதுவுமே கிடையாது. அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இன்று நாம் பல இஸ்லாமியர்கள் இந்த பணியை மறந்துவிட்டோம். இந்த தாவா பணி என்பது இந்நாட்டில் நமக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு தான். இந்த நாட்டில் நாம் இந்த பணியை சரியாக செய்திருந்தால், நாம் இஸ்லாமிய மார்க்கத்தை மக்களிடத்திலே சரியான முறையில் எடுத்து வைத்திருந்தால், இஸ்லாத்துடைய செய்தியை சரியாக சொல்லி இருந்தால், இன்று நாம் இந்த நாட்டில் இந்த நிலைமையில் இருந்திருக்க மாட்டோம். யாருக்கெல்லாம் இஸ்லாத்தை பற்றி தெரிந்திருக்கிறதோ அவர் வேறு மத சகோதரராக இருந்தாலும் சரி, அவர்கள் இஸ்லாமியர்களை மதிப்பார்கள், மரியாதையோடு நடத்துவார்கள். நாமும் பார்த்திருப்போம், நம்முடைய முஹல்லாவில் இருக்கக்கூடிய, நம்முடைய வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாற்று மத சகோதரர்கள், அவர் இந்துவாகவோ கிறிஸ்துவராகவோ இருப்பார், இருந்தாலும் ஒரு இஸ்லாமியனை பார்த்தால் மரியாதையோடு அவர் வணக்கத்தை வைப்பார், சலாம் கூறுவார். எதற்காக? ஏனென்றால் நம்முடைய பழக்க வழக்கங்களினால் நாம் அவருக்கு இஸ்லாமிய செய்தியை கொடுத்திருக்கிறோம். அந்த ஒரு காரணத்திற்காக அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் மரியாதையை வைத்திருக்கிறார். இந்த ஒரே ஒரு குறைபாடு இந்நாட்டில் இஸ்லாமியர்கள் செய்தார்கள். இன்று அந்த ஒரு குறைபாட்டிற்கான தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் நாம் இந்த பணியை செய்வதற்காக யாருமே முன்வருவது கிடையாது. சுப்ஹானல்லாஹ், இஸ்லாமிய குடும்பத்தில் அல்லாஹ் நமக்கு பிறப்பை ஏற்படுத்தினான், வாழ்க்கையை கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ், இஸ்லாமியனாக பிறந்தோம், இஸ்லாமியனாக வளர்ந்தோம், இஸ்லாமியனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்கள், நமக்கு தெரியுமா, பிறந்த இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்த ஒரு முஸ்லிம், அவனை விட ஒரு முஹாஜிர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வரக்கூடியவன், 18 வருடங்களோ 20 வருடங்களோ வேறு மதத்தில் இருந்தவன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு, இஸ்லாத்தை புரிந்து கொண்டு, இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தில் நுழைந்தான். அல்ஹம்துலில்லாஹ், அவன் மரணிக்கும் வரை இந்த தாவா பணியை விடுவது கிடையாது.
அவ்வளவு ஆர்வத்தோடு செய்கிறான். 20வது வயதில் அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். 70 வயது வரை அவன் தாவா பணியை விடாமல் செய்து கொண்டிருக்கிறான். அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆர்வமும் இன்றைய இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்த மக்களுடைய உள்ளத்தில் ஆர்வம் கிடையாது. அவன் எந்த அளவிற்கு எந்த அழகான முறையில் குர்ஆனை ஓதுகின்றானோ அந்த அளவிற்கு கூட நம்முடைய இஸ்லாமியர்களுக்கு குர்ஆன் ஓத வருவதில் காரணம், அல்லாஹ் நமக்கு இஸ்லாத்தை மிகவும் சுலபமான முறையில் அழகான முறையில் ஒரு குடும்பத்தில் கொடுத்து விட்டான். பிறந்ததும் இஸ்லாமிய குடும்பம், நம்முடைய தாய் தந்தையும் இஸ்லாமியர்கள். ஆனால் அவர்களுடைய நிலைமை எப்படி கிடையாது. அவர்கள் பிறந்தார்கள் ஒரு இந்து மத வீட்டிலோ அல்லது கிறிஸ்துவ தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள். 18 வருடங்களாக யார் இறைவன், யார் எங்களை படைத்தவன், நாம் யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற நோக்கம் தெரியாமல் வளர்ந்தவர். சுப்ஹானல்லாஹ், இஸ்லாத்தை பார்த்தால் ஒரு பொக்கிஷமாக அவர்கள் அதை எண்ணுகிறார்கள். அது கிடைத்து விட்டால் அதற்கு மரியாதையை கொடுக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், நம்முடைய தமிழ்நாட்டில் அதிகமாக தஅவா பணியை செய்யக்கூடியவர்கள், அதிகமாக குர்ஆனுடைய செய்தியை எடுத்து வைப்பவர்களில் அதிகமான மக்கள் யார் தெரியுமா? இப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வேறு மதத்தில் இருந்து வந்தவர், பல நபர்களை இஸ்லாமியர்களாக மாற்றியவர்கள். சுப்ஹானல்லாஹ், நாம் செய்யாத காரியத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களை விட நாம் தான் இந்த காரியத்தை செய்வதற்கான முக்கியத்துவத்தை கொண்டிருக்கிறோம். அவர்களை விட 20 மடங்கு அதிகமாக நாம் தான் இந்த காரியத்தை, இந்த செயல்பாட்டை செய்ய வேண்டும். ஆனால் யாருமே முன் வருவது கிடையாது. கேட்டால் எங்களுக்கு பல வேலைகள் இருக்கு, நாமளே முதல்ல சரியா இல்லைன்னு சொல்றோம். கிடையாது. அல்லாஹ்வின் நல்லடியார்கள், ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். முஹம்மது நபிகளுடைய சீரா இந்த விஷயங்களை, இந்த வரலாறுகளை பேசுகிறது. சுஹைப் அர்-ரூமி ரலியல்லாஹு அன்ஹு, இந்த சஹாபியுடைய பெயரை உங்களுடைய மனதில் ஆழமாக பதித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களை, ஒரு முஹாஜிராக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எடுத்து வைத்த அந்த தருணத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். மிகப்பெரிய செல்வந்தர். சுப்ஹானல்லாஹ், மக்காவிலே அவருக்கு தனியான ஒரு மரியாதை. மக்கா தலைவர்களில் போற்றப்படக்கூடியவர் சுஹைப் அர்-ரூமி. ஹிஜ்ரத்துடைய நேரம் வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் மக்காவை விட்டு மதீனாவிற்கு செல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் ஹிஜ்ரத்தை மேற்கொண்டு விட்டார்கள், மதீனாவிற்கு சென்று விட்டார்கள். ஆனால் சுஹைப் அர்-ரூமி மட்டும் மக்காவிலே இருக்கிறார். அவருடைய உள்ளம் துடிக்கின்றது. நான் என்னுடைய ரசூலை பார்க்க வேண்டும், என்னுடைய ரசூலோடு நான் இருக்க வேண்டும் என்ற ஆசை அவருடைய உள்ளத்தில் வருகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்கள், மக்காவை விட்டு வெளியே கூடிய அந்த தருணத்தில் மக்காவில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தலைவர்களும் அவர்களை பிடிக்கிறார்கள். கேட்கிறார்கள், சுஹைப் எங்கு செல்கிறீர்கள்? சுஹைப் அர்-ரூமி அவர்கள் கூறுகிறார்கள், நான் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு செல்கிறேன். ஏனென்றால் என்னுடைய தூதர், என்னுடைய நாடி துடிப்பு அங்குத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மக்காவாசிகள் கூறினார்கள், சுஹைப், நீங்கள் மக்காவை விட்டு மதீனாவிற்கு செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் சம்பாதித்த எல்லா செல்வத்தையும் மக்காவிலே விட்டு செல்ல வேண்டும். சுஹைப் அர்-ரூமி அவர்கள் கூறுகிறார், நான் ஏன் விட்டுட்டு போகணும்? மக்காவாசிகள் கூறுகிறார்கள், சுஹைப், நீங்கள் இந்த மக்காவிற்கு வந்தீர்கள் வெறும் கையோடு தான் மக்காவிற்கு வந்தீர்கள். மக்காவாசிகள் உங்களுக்கு அடைக்கலத்தை கொடுத்தார்கள், உங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தார்கள். இந்த மக்காவுடைய பூமியில் தான் நீங்கள் வியாபாரத்தை மேற்கொண்டீர்கள், இந்த மக்காவுடைய பூமியில் தான் உங்களுக்கு செல்வம் கிடைத்தது. சுஹைப் அர்-ரூமி, சுப்ஹானல்லாஹ், அவருடைய உள்ளம் இஸ்லாத்திற்காக துடித்துக் கொண்டிருந்த அந்த உள்ளம், ரசூலிற்காக துடித்துக் கொண்டிருந்த அந்த உள்ளம்
அவருடைய உள்ளத்தில் இருந்து பேசக்கூடிய வார்த்தை. அப்படி என்றால் என்னுடைய மார்க்கத்திற்காக, என்னுடைய ரசூலிற்காக, என்னுடைய ரப்பிற்காக இந்த செல்வத்தை விட்டுத்தான் வர வேண்டும் என்றால் எனக்கு இந்த செல்வமே தேவை. அவர் சம்பாதித்த எல்லா விதமான காசுகள், ஒரு சல்லி காசு கூட அவர் எடுத்துக்கொண்டு போனது கிடையாது. சுப்ஹானல்லாஹ். மக்காவிலே எல்லா விதமான செல்வத்தையும் விட்டு மதீனாவிற்கு செல்கிறார்கள். மதீனாவிற்கு சென்று அல்லாஹுடைய தூதரை பார்த்து அல்லாஹுடைய தூதருடைய நெற்றியிலே முத்தமிடுகிறார்கள். அல்லாஹுடைய தூதருக்கு வஹி வந்துவிட்டது. சுஹைப் என்ன செய்து ஹிஜ்ரத்தை செய்திருக்கிறார்கள் என்ற செய்தி அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து அல்லாஹுடைய தூதருக்கு வந்துவிட்டது. அல்லாஹுடைய தூதர் சுஹைபை பார்த்து கூறுகிறார், ரபிஹ சுஹைப், ரபிஹ சுஹைப். சுஹைப் வெற்றி பெற்று விட்டார், சுஹைப் வெற்றி பெற்று விட்டார். அல்லாஹ்வின் நல்லடியார்கள், சஹாபாக்கள் இந்த இஸ்லாத்திற்காக, இந்த தாவா பிரச்சாரத்திற்காக அல்லாஹுடைய தூதர் அழைத்த அந்த லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற இந்த வார்த்தைக்காக தன்னுடைய செல்வத்தையும், தன்னுடைய குடும்பத்தையும், தன்னுடைய நேரத்தையும், தன்னுடைய நாட்டையும் விட்டுவிட்டு இந்த லா இலாஹா இல்லல்லாஹ்விற்காக வந்தவர். அப்படி அவர்கள் வரவில்லை என்றால் இன்று நாம் இஸ்லாமியர்களாக வாழ்ந்திருப்போமா? அவர்கள் நாட்டை விட்டும், செல்வத்தை விட்டும், குடும்பத்தை விட்டும், நேரத்தை ஒதுக்கிவிட்டும் அல்லாஹுடைய தூதரோடு ஹிஜ்ராவை செய்யவில்லை என்றால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இன்று நாம் இஸ்லாமியர்களாக இருந்திருப்போம். இஸ்லாமிய பாக்கியம் நமக்கு கிடைத்தது சஹாபாக்கள் மூலமாக. வெறும் சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதரோடு மட்டும்தான் ஒட்டி உராசிக் கொண்டிருந்தார்கள் என்றெல்லாம் கிடையாது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை ஒவ்வொரு நாட்டிற்கும் அனுப்பினார். சொல்ல போனால் இந்திய வரலாற்றை எடுத்து நாம் பார்த்தால் இந்திய நாட்டிற்கும் சஹாபாக்கள் வந்தார்கள். எதற்காக? வியாபாரத்திற்காகவா? வியாபாரத்திற்காகவா? செல்வத்தை சம்பாதிப்பதற்காகவா? குடும்பங்களை பார்த்துக் கொள்வதற்காகவா? கிடையாது. ஒரே ஒரு நோக்கத்தோடு வந்தவர்கள். நமக்கு எப்படி இஸ்லாம் கிடைத்ததோ, நமக்கு எப்படி ரப்பை பற்றி தெரிந்ததோ, அந்த ரப்பை பற்றிய கல்வி, அந்த மார்க்கத்தை பற்றிய கல்வி, அந்த முஹம்மது ரசூலை பற்றிய கல்வி எல்லோருக்கும் தெரிய வேண்டும், எல்லோரும் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காக, இந்த தாவா பணியுடைய நோக்கத்திற்காக வந்தவர்கள். சுப்ஹானல்லாஹ். அவர்கள் இந்த இந்திய நாட்டிற்கு வந்தார்கள். இன்று நமக்கு இஸ்லாம் கிடைத்தது. ஆனால் நாம் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ தான் அல்லாஹ்விற்காக, வெறும் அல்லாஹ்விற்காக அல்லாஹ் இறக்கிய அந்த லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமாவை மற்ற மக்களுக்கு எடுத்து சொல்வதற்காக நாம் 1 மணி நேரத்தை கூட அல்லாஹ்விற்காக ஒதுக்குவது கிடையாது. நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், சுப்ஹானல்லாஹ், நாங்கள் 5 வேளை தொழுது கொள்கிறோம், 5 வேளை தொழுகைகளை தொழுகிறோம், குர்ஆனை ஓதுகிறோம், அல்லாஹுடைய தூதரை பின்பற்றுகிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒரு நாளில் 5 வேளை தொழுகைகளை தொழுகிறோம். கிட்டத்தட்ட நாம் கணக்கை போட்டு பார்த்தால் ஒரு நாளில் 1 மணி நேரம் தொழுகைகளுக்காக நாம் அதை வைத்துக் கொண்டால் 365 நாட்கள் ஒரு வருடத்தில் 365 மணி நேரங்கள் நாம் அல்லாஹ்விற்காக ஒரு ஆண்டு முழுவதும் இபாதாவை செய்கிறோம். சொல்ல போனால் இதை நாம் ஒரு நாளில் கணக்கிட்டால் 365 நாட்களில் நாம் அல்லாஹ்விற்காக 15 நாட்கள் மட்டும்தான் இபாதாக்களை செய்ய முடியும். சொல்ல போனால் அல்லாஹ் நமக்கு 350 நாட்கள் கொடுத்திருக்கிறான். நீங்கள் இந்த 350 நாட்கள் உங்களுடைய குடும்பத்திற்காக, உங்களுடைய செல்வத்தை அதிகரித்துக் கொள்வதற்காக, உங்களுடைய வியாபாரத்திற்காக, உங்களுடைய உலக வாழ்க்கைக்காக நீங்கள் செலவழித்துக் கொள்ளுங்கள். வெறும் 15 நாட்கள் மட்டும்தான் ஒரு வருடத்தில் அல்லாஹ் தனக்காக கேட்கிறார். இதை கூட இஸ்லாமியர்கள் கொடுப்பது கிடையாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
நாளை மறுமையிலே அல்லாஹ் நிச்சயமா நம்மிடத்திலே அவனுடைய மார்க்கத்தை பற்றிய கேள்வியை முன்வைப்பான். உனக்கு மார்க்கம் கிடைத்து, உனக்கு ரப்பை பற்றி தெரிந்தது, உனக்கு முஹம்மது ரசூலை பற்றி தெரிந்தது, உன் பக்கத்தில் இருந்தவன், உன்னோடு இருந்தவன், அவனுக்கு அதை பற்றி தெரியாது, ஏன் கூறவில்லை, ஏன் எடுத்து சொல்லவில்லை என்று அல்லாஹ் நாளை மறுமையிலே நிச்சயமாக கண்டிப்பாக ஒவ்வொரு இஸ்லாமியனிடத்திலும் இந்த கேள்வியை வைப்பான். ஏனென்றால் இந்த திருக்குர்ஆனை ஓதக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும், தொழுகையை தொழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும், ஜகாத்தை கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும், ஹஜ்ஜை செய்யக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அல்லாஹ் இந்த தஅவா பணியை, இந்த அழைப்பு பணியை கடமையாக்கியுள்ளார். இதை செய்யாமல் நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தால் நிச்சயமாக நாளை மறுமையிலே இதை பற்றிய கேள்வி அல்லாஹ்விடத்திலே நடத்தப்படும். மேலும் இந்த தஅவா பணி என்பது எவ்வளவு சிறந்த பணி, எவ்வளவு சிறப்பு மிக்க பணி என்றால், இந்த ஒரே ஒரு பணிக்காகத்தான், இந்த ஒரே ஒரு வேலைக்காகத்தான் அல்லாஹ் 1000க்கும் மேற்பட்ட, லட்சத்திற்கும் மேற்பட்ட நபிமார்களை இந்த உலகத்திலே அனுப்பினார். ஆதம் நபியிலிருந்து, மூசா நபியிலிருந்து, இப்ராஹிம் நபியிலிருந்து, முஹம்மது ரசூல் வரைக்கும் அல்லாஹ் இந்த ஒரே ஒரு வேலைக்காகத்தான் இந்த உலகத்திலே அனுப்பினார். எல்லா விதமான நபிமார்களும் இந்த உலகத்திற்கு வந்து மக்களுக்கு சொன்ன ஒரே ஒரு கட்டளை, ஒரே ஒரு வார்த்தை. குர்ஆன் அதை பற்றி கூறுகிறது, நீங்கள் அல்லாஹ்வை வழிபடுங்கள், வஜ்தனிபுத் தாகூத், ஷைத்தானுடைய வழிபாட்டில் இருந்து தூரமாகிவிடுங்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்கள், நபிமார்களே இந்த வேலைக்காகத்தான் அனுப்பப்பட்டார்கள். முஹம்மது ரசூல் அவர் நபியாக வாழ்ந்த 23 ஆண்டுகளும் அல்லாஹ்வுடைய தூதர் செய்த ஒரே ஒரு வேலை இந்த தஅவா. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நம்மளை பற்றி நாம் யோசித்து பார்த்தால் நாம் எதுவுமே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே பலமுறை லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற பிரச்சாரத்தை எடுத்து வைத்தார்கள். ஏற்றுக்கொண்டவர்கள் சிலர் மட்டும்தான். அவருடைய மனைவியான ஹதீஜா, அவருடைய சகோதரனான நண்பரான அபூபக்கர், அவருடைய சாச்சா குழந்தை அலி இப்னு அபி தாலிப், இவர்களை போன்ற சில மக்கள் மட்டும்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அல்லாஹ்வுடைய தூதர் யோசித்தார்கள், இதை தவிர்த்து வேறு வழி உள்ளதா என்று. அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் தாயிஃப் நகரத்திற்கு செல்கிறார். சுப்ஹானல்லாஹ், நம் அனைவருக்கும் தெரியும், அல்லாஹ்வுடைய தூதர் தாயிஃபிற்காக, வியாபாரத்திற்காக சென்றது கிடையாது. குடும்ப குட்டிகளை காப்பாற்றுவதற்காக, வேலை பார்ப்பதற்காக சென்றது கிடையாது. வெறும் இந்த தஅவா பணியை மேற்கொள்வதற்காக சென்றார்கள். 10 நாட்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தாயிஃபிலே தஅவா பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். திரும்பும் போது அல்லாஹ்வுடைய நிலைமை நம் அனைவருக்கும் தெரியும். அல்லாஹ்வுடைய தூதருடைய தலையில் இருந்து பாதம் வரை இரத்தம் கொட்டிக் கொண்டிருந்தது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவை அனைத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்தும் ஒருபோதும் தஅவா பிரச்சாரத்தை விட்டது கிடையாது. ஆக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் மீது கடமையாக்கப்பட்டது வெறும் தொழுகை மட்டும் கிடையாது, வெறும் ஜகாத் மட்டும் கிடையாது, வெறும் ஹஜ் மட்டும் கிடையாது, வெறும் நோன்பு மட்டும் கிடையாது. இந்த தஅவா பிரச்சார பணியும் இஸ்லாமியர்கள் மீது கடமையாக்கப்பட்டதுதான். இதை செய்யாமல் ஒருவர் மரணித்து விட்டால் நிச்சயமாக எப்படி அல்லாஹ் தொழுகையை பற்றி கேட்பானோ, எப்படி ஹஜ்ஜை பற்றி கேட்பானோ, எப்படி ஜகாத்தை பற்றி கேட்பானோ, எப்படி நோன்பை பற்றி கேட்பானோ, அப்படி இந்த தஅவா பணியை பற்றியும் அல்லாஹ் ஒவ்வொருவரிடத்திலும் கேள்விகளை கேட்பான். இன்ஷா அல்லாஹ் நம்மோடு பலர் இந்த ஊரில், நம்முடைய மாநகரத்தில், சென்னையில் பல பேர் தஅவா பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் நமக்கு செய்ய தெரியவில்லை என்றாலும் அவர்களுக்கு ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும். உங்களால் நேரத்தை ஒதுக்க முடியவில்லை, செல்வம் உள்ளது, செல்வத்தால் நான் அவர்களுக்கு ஒத்துழைப்பை கொடுக்கிறேன் என்றால் அல்ஹம்துலில்லாஹ், முன்னேறுங்கள். இது அல்லாஹ்வுடைய பாதை.
அல்லாஹுடைய பாதையில் யாரெல்லாம் முன்னேறுகிறார்களோ அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையிலும் அவர்களுடைய செல்வத்திலும் அவர்களுடைய வயதிலும் பரக்கத்தை கொடுப்பான். ஒருவரிடத்திலே செல்வம் கிடையாது, என்னால் நேரத்தை ஒதுக்க முடியும், நேரத்தை கொண்டு அவர்களுக்கு ஒத்துழைப்பை தாருங்கள். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அல்லாஹ் இந்த ஒரு பணியின் மூலமாக உங்களுடைய வாழ்வில் இருந்து இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தூரப்படுத்துவான் இன்ஷா அல்லாஹ். நான் கடைசியில் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறேன், அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இந்த அனைத்து வார்த்தைகளின் மேல் செயல்படுவதற்கான பாக்கியத்தை கொடுப்பானாக. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் கடமையாக்கி எல்லா கடமைகளையும் சரியாக நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாக. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமாவின் முக்கியத்துவத்தை மக்களிடத்திலே பரப்பக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாக. அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் குறிப்பாக கஸாவிலும் பலஸ்தீனிலும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய குடும்பங்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆமீன் தும்ம ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் ஹமீத். இன்னஹு தஆலா ஜவ்வாதுல் கரீமுன் பர்ருர் ரഊஃபுர் ரஹீம் வ ரப்புன் ஹலீம்.